அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் வீட்டுக்கு 10 குழந்தை இருக்கும், 5 குழந்தை இருக்கும், 7 குழந்தை இருக்கும், 8 குழந்தை இருக்கும். இப்போ ஒரு குழந்தை கூட கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கணுன்னா கல்யாணம் பண்ணணும்னு ஆஸ்பத்திரி போக வேண்டியதாக இருக்குது. அங்கே கேட்டால் 1008 டெஸ்ட் எடுத்து அது வேணும், இது வேணும், இது இல்லை, அது இல்லை, நீ உயிரணு கொடு, உங்கள்கிட்ட இல்லையா, நாங்கள் ஏற்கனவே டொனேஷன் வாங்கி வச்சுருக்கோம், நம்ம கோயில் கட்டுறதுக்கு டொனேஷன் வாங்குற மாதிரி, பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு டொனேஷன் வாங்குற மாதிரி டொனேஷன் வாங்கி வச்சுருக்காங்களாம். கருமுட்டை டொனேஷன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது, உயிரணுக்கள் டொனேஷன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. ரத்த தானம் தான் கேள்விப்பட்டிருப்போம். இப்போது உயிரணுக்களை கொடுக்குறான். ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற கலாச்சாரம் கொண்டது. நமக்கு நம்முடைய உயிரணுக்களை கொண்டு, நம் மனைவியினுடைய கருமட்டை கொண்டு நமக்கு குழந்தை உருவாகும். ஆனால் இப்போது நம்ம உயிரணு கொடுத்தா எத்தனை குழந்தை வேணாலும் உருவாகும், நம்ம கருமுட்டை கொடுத்தா எத்தனை குழந்தை வேணாலும் உருவாகும். அறிவியல் வளர்ந்துருச்சு, அதாவது கலிகாலம் வளர்ந்துருச்சு. என்ன இதில் அதிகப்படியாக நமக்கு பிரச்சனை இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரான மாதவிடாய் இல்லை, கருக்குழாய் அடைக்கு, கருக்குழாய் 2 கருக்குழாய் இருக்கும், அது அடைச்சிக்குது. ஏன்னா அதில் தான் உயிரணுக்களே போகும், நீந்தி போகும். அதே அடைச்சிச்சுன்னா குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதெல்லாம் ஏன் நடக்குது? இந்த கருக்குழாய் அடைப்பு ஏன் நடக்குது அப்படின்னா, அதிகப்படியான ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, அதிகப்படியான இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, கொழுப்பு சத்து நிறைந்துள்ள, அதிலும் கெட்ட கொழுப்பு நிறைந்துள்ள இந்த வெண்ணெயை போன்ற பொருள்களை போட்டு தயாரிக்கக்கூடிய பர்கர், பிஸா, இப்படிப்பட்ட உணவுகளை எல்லாம் சாப்பிடுவது, உடல் சூட்டை அதிகரித்து கொள்வது, இதனால் என்னென்னா கருப்பை பாதித்து சில நேரங்களில் இந்த கருக்குழாய் அடைப்பு நேரிட்டு விடுகிறது. அதற்கு அருமையாக சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேரையர் இதற்காக ஒரு மிகப்பெரிய நூலையை எழுதியிருக்கிறார். இந்த கருக்குழாய் அடைப்பை சரி செய்வதற்கு கர்ப்பகந்தி தைலம், வீழி எண்ணெய், விழுதி எண்ணெய் என்று சொல்வார்கள், இவைகளெல்லாம் மிக அற்புதமாக பயன்படுகிறது. தகுந்த மருத்துவ ஆலோசனை பெற்று, அதாவது சித்த மருத்துவர்களுடைய ஆலோசனை பெற்று இப்படிப்பட்ட பொருள்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தினால் இந்த கருக்குழாய் அடைப்பை நீக்கிவிட முடியும். கருக்குழாயை நீங்கள் அறுவை சிகிச்சையின் மூலமாக சரி செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை இல்லாமல் செய்து கொண்டால் உங்களுக்கு குழந்தை பிறப்பு சாத்தியமே இல்லை இயற்கையாக. ஏன்னா உயிரணுக்கள் போகக்கூடிய வழி அதுதான். அதனால் கருக்குழாய் அடைப்பு இருக்கிறது என்று யாராவது சொல்லிவிட்டால் நீங்கள் அல்மா சித்த மருத்துவமனையில் உள்ள எங்களுடைய சித்த மருத்துவர்களை நாடுங்கள். உங்களுக்கு உரிய தீர்வுகளை இயற்கையாக வழங்குவார்கள், பக்க விளைவுகள் இல்லாமல். நன்றி.